அதில் ஓங்காரமாக எப்பொழுதும் இந்த இந்த பிரணவ மந்திரம் என்னை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நான் இவை அல்ல, நான் இவை அல்ல, நான் இவை அல்ல என்கின்ற மாறுதலை என்னுடைய மனதிலே கொடுக்கிறது. அப்போ அந்த ஓங்காரம் என்னங்கிறார்? ஓமித் ஏதத் அக்ஷரம் இதம் சர்வம் தஸ்ய உபவியாக்கியானம். ஓம் என்கின்ற இந்த சப்தமானது ஒரு அக்ஷரத்தை கொண்டது. அதனுடைய விளக்கத்தை நான் இப்போது சொல்கிறேன் அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? பூதம் பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்காரக. பூதம் இறந்த காலமாக இருப்பதும் நிகழ்காலமாக இருப்பதும் எதிர்காலமாக இருப்பதும் அத்தனையும் நான். அப்போ ஒருவேளை ஆத்மாங்கிறது காலமாக இருக்கணும். ஏன்னா காலம் இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக இருப்பதுனால காலம் ஒருவேளை ஆத்மாவாக இருக்குமா என்றால் இல்லப்பா. காலம் என்பது என்னில் கற்பிக்கப்பட்ட ஒன்றுதானே தவிர காலம் என்று ஒரு வஸ்து கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் அத்தனையும் காலத்தை வைத்துத்தான் ஓடுகிறது. அப்படி இருக்கிற போது காலத்தை கற்பிக்கப்பட்டது இல்லைன்னு சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அன்னைக்கு நம்ம பார்த்தோம், காலம் என்பது இந்த நிகழ்காலத்தினுடைய அடிப்படையில் தான் எதிர்காலம் என்பது சொல்லப்படுகிறது. நிகழ்காலம் இல்லாட்டி எதிர்காலம் என்பது சொல்ல முடியாது. அப்போ அடிப்படை எது? நிகழ்காலம். அப்போ நிகழ்காலத்தினுடைய அடிப்படையில் தான் என்ன சொல்கிறோம்? இறந்த காலத்தை சொல்கிறோம். அப்போ இறந்த காலம் எதிர்காலம் இரண்டுக்கும் எது ஆதாரமாக இருக்கிறது? நிகழ்காலம். சரி, இந்த நிகழ்காலம் எது சொல்லுங்க. எது நிகழ்காலம்? நிகழ்காலத்தை பிடிச்சி நிறுத்துங்க பாருங்க. நீ அப்படிங்கிற இடத்திலிருந்து காட்டு போறதுக்குள்ள அது பார்க்கணும். அப்ப எதியா நிகழ்காலம் என்றால், நிகழ்காலம் என்பது என்னில் கற்பிக்கப்பட்ட என்னுடைய சைத்தன்ய சொல்லி என்னுடைய கான்சியஸ்னஸில் கற்பிக்கப்பட்ட ஒன்றுதான் நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தில் தான் இவைகள் எல்லாம் நடக்கிறது. அப்போ இந்த பூதம் பவிஷ்யதி சர்வம் ஓங்காரக. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் அந்த ஓங்காரம் என்கின்ற எண்ணில், நான் என்கின்ற சைத்தன்யத்தில் இருக்கக்கூடியதப்பா. அதனால் இவைகள் எல்லாம் நான் அல்ல. எது முன்னால் பார்த்த அத்துணை அகார உகார மகாரங்கள் எல்லாம் நான் அல்ல. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய துரியம் என்று சொல்லக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம் தான் நான். அந்த துரியத்தில் என்னப்பா இருக்குதுன்னா, அந்த துரியம் அப்படின்னா என்ன? அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கிறார். நாந்தம் பிரஜம் ந பகித் பிரஜம் ந உபயத பிரஜம் ந பிரஜானகனம் ந பிரஜம் ந அப்பிரஜம் அப்படின்னு இது வரைக்கும் சொல்கிறார். இது வரைக்கும் எல்லாத்தையும் நெகட்டிவாக சொல்கிறார். இல்லை 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 என்று நேதி 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 என்று தள்ளுறார். என்ன? நான் அந்த பிரஜம் உள்ளொளி வீசி அப்படின்னலாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறவே. அப்படி உள்ளுக்குள்ளே பிரகாசித்து கொண்டிருப்பது அல்லப்பா அதுங்க, அதல்ல. சரி, அப்புறம் நான் பகித் பிரஜம், ஒருவேளை வெளியில் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸாக இருக்குமோ என்றால் அதுவும் இல்லையப்பா அப்படின்னு. நான் உபயத பிரஜம், உள்ளும் வெளியேற்று எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதுன்னு சொல்கிறவே, ஒருவேளை அதாக இருக்குமா? அதுவும் அல்லங்கிற. ந பிரஜான கணம். பிரஜான கணம்னா கான்சியஸினுடைய தொகுப்பு, அதுவாக இருக்குமா அப்படின்னா அதுவும் இல்லை. ந பிரஜம் ஒத்திரட்டம். கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கே இல்லைட்ட, அதுவே இல்லை அப்படின்ட்டார். அப்போ நான் அப்பிரஜம், ஒருவேளை அப்படி இல்லாமல் இந்த கடிகாரத்தில் இருக்கிற வண்டியில் போல அப்படி இல்லைன்னா இப்படி இந்த பக்கம் வந்துடலாமா? இல்லைப்பா, அதுவும் இல்லை, இல்லாததும் அல்ல அப்படிங்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வஸ்து இப்படிப்பட்ட ஒரு வஸ்து, அதாவது நாந்த பிரஜம் ந பகித் பிரஜம் ந உபயத பிரஜம் ந பிரஜானகனம் ந பிரஜம் ந அப்பிரஜம். அப்படிப்பட்ட ஒன்று இருக்குதா என்றால் இல்லை. அதிர்ஷ்டம், பார்க்க முடியாதப்பா, முன்னால் அறிய முடியாதது. அவ்வகாரியம்,
இன்ட்ராக்ட் செய்ய முடியாது, தொடர்பு கொள்ள முடியாதது. அக்ராஹ்யம், உன்னால் அனுபவிக்க முடியாது, கிராஸ் பண்ண முடியாது. அது மட்டுமல்ல, அலட்சணம். அலட்சணம் ஒருவேளை குறி ஏதாவது ஒரு ஒரு சிம்பாலிக்காக அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அதற்கு சிம்பாலிக் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் இது அச்சிந்தியம், சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. கடைசியில் ஒன்று சொல்றார், அவ்யபதேசியம், உபதேசிக்க முடியாதுங்கிறார். உபதேசிக்க முடியாதுன்னா இந்த கிளாஸ் இருக்கு, இத்தனை வேதங்கள் இருக்கு, இத்தனை புத்தகங்கள் இருக்கு, அப்போ எதுவும் உபதேசிக்க முடியாது அப்படின்னா அப்ப என்ன? அது என்னங்கிறார். இதுவரைக்கும் இல்லை 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 இல்லைன்னு வந்தவர் இப்ப சொரூபத்தை பற்றி சொல்றார். ஏக ஆத்ம பிரத்யசாரம். ஆத்மா என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தமாக எது விளங்குகிறதோ அது ஏகாத்ம பிரத்யசாரம். பிரபஞ்ச உபசமம். இந்த பிரபஞ்சமெல்லாம் எங்கே ஒடுங்கி இருக்கிறதோ அது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் ஆனந்தம், அகிஞ்ச ரூபம், சிவம் பிரசாந்தம், அமிர்தம் பிரம்மயோனிம் என்று வேதங்கள் சொல்வது போல அத்துணைக்கு ஆதார வஸ்துவாக இருப்பது ஏகாத்ம பிரத்யேசாரம். பிரபஞ்ச உபசமம். சாந்தம். சாந்தம் சாந்தம்னா அமைதி அப்படிங்கிறது பொதுவான ஒரு இது. இது அமைதி என்று வார்த்தையில் அடக்க முடியாத ஒன்று, அதனால இதுக்கு சாந்தம். அப்புறம் சிவம், புனிதமானது. புனிதத்திலெல்லாம் புனிதமானது. அத்தனை புனிதங்களையும் புனிதப்பட தான் புனிதம். எதெல்லாம் வந்து சேருகிறதோ அவைகளை எல்லாம் புனிதமாக ஆக்கக்கூடியது. அத்வைதம், ஒரே ஒரு வஸ்துவாக, இரண்டற்ற ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடியது. அதுக்கு பேர் தான் சதுர்த்தம் இனி மன்யதே. அதைத்தான் துரியம் என்று சொல்லுவோம். இப்போ துரியம் துரியம், நான் துரிய நிலையில் இருக்கிறேன், நான் துரியத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது எது என்றால் அவ்யவகாரம், அசித்யம், அரூபம், ஏகாத்ம பிரத்யேசாரம், அத்வயம், சாந்தம், சிவம், அற்புதம். அப்படிப்பட்ட இதுதாப்பா அந்த பரமாத்ம சக்தி. அதுதான் துரியம் என்று சொல்லக்கூடியது. நான் அந்த பிரஜம் அப்படின்னா உள்ளுணர்வு அல்ல, நான் பகிர்பக்கம் வெளியில் இருக்கக்கூடிய உணர்வுகளும் அல்ல. உபயத பிரஜம் இரண்டும் சேர்ந்ததும் அல்ல. பிரஜான கணம், பிரஜானத்தினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டியாக இருக்கக்கூடியது என்றால் அதுவும் அல்ல. ந பிரஜம் உணர்வு நிலையும் அல்ல. அப்பிரஜம் உடனே அதுவும் அல்ல. அப்படிப்பட்ட அது பார்க்க முடியாது. இந்திரிய அகோச்சரம், உங்களுடைய எந்த ஒரு இந்திரியத்தினாலும் அறிய முடியாதது. ஒரு லட்சணமாக, எப்படி ஒரு லட்சணம்னா உன்னோட லட்சணம் எனக்கு தெரியாதான்னு சொல்றேன். அதாவது உள்ள இருக்கக்கூடியதை வெளியே காட்டுவதற்கு ஏதோ ஒரு சிம்பால், அது அப்படி கூட சொல்ல முடியாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அது 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 மட்டுமல்ல, சிந்தனைக்கு எட்டாதது, வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத ஒரு ஒரு வியாபகமாக இருக்கக்கூடியது. இப்படியெல்லாம் சொல்றீங்களே, ச ஆத்மா, அதுதான் ச விஜ்ஞேயக. இப்படிப்பட்ட இந்த மங்களகரமான அந்த ஆத்மா அறியப்பட வேண்டியதுங்கிறது. இப்போ முதல்ல என்ன சொன்னார்? அச்சிந்தியம், அபிகாரியம், அவ்விபதேசம், அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு புரிதலுக்கு இலக்காவதுன்ற. அப்போ இந்த சாஸ்திரங்கள்லாம் எதுக்குன்னா ஆத்மாவை புரிந்து கொள்ள. ஆத்மாவை நீ அனுபவிக்க முடியாது, ஆத்மாவை பார்க்க முடியாது, ஆத்மாவை எதுவும் செய்ய முடியாதப்பா. ஆனால் புரிந்து கொள்ள முடியும். அது என்ன புரிந்து கொள்றதுக்கு அனுபவத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்போ சர்க்கரை அப்படின்னு நான் சொல்றேன். சர்க்கரை சொல்றேன்னு உங்களுக்கு என்ன வருது? இனிப்பான ஒன்று வருது. இது புரிந்து கொள்ளுதலா அனுபவமா? அனுபவம்னா சர்க்கரை வாயில போட்டு நீங்க அனுபவிச்சு புரிந்து கொள்ளுது. அப்ப நான் சர்க்கரை சொல்றேன், எனக்கு ஏதோ ஒன்று எனக்குள்ள ஒரு ஸ்புரணமாகிறது. இதுதான் புரிதல். ஏன்னா சர்க்கரை என்று சொல்கின்ற வார்த்தை எனக்குள்ளே ஏதோ ஒன்றை ஒரு விஷயத்தை எனக்குள்ளே தெரியப்படுத்துகிறது.
அதுதான் புரிதல் என்று சொல்றது. புரிதலுக்கும் அனுபவத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதனுடைய தாற்பயத்தை அறிந்து கொள்ளுது. தாற்பயத்தை அறிந்து கொள்ளத்தான் முடியுமே தவிர உணர முடியாது, பார்க்க முடியாது, வேற எதுவும் செய்ய முடியாது. ஏங்க எப்படி சொல்றீங்க? எத்தனையோ ஞானிகள் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னா, எத்தனை அனுபவம் தத்த தனித்தியம். எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் அதுக்கு இரண்டு வஸ்து வேணும். ஒன்று அனுபவிப்பவர், அனுபவிக்கப்படுகின்ற பொருள். இரண்டு இருந்தால் தான் அனுபவம் என்பது வரும். சரி, அனுபவம் என்பது அனுபவிப்பதற்கு முன்னாலே இல்லை, அனுபவிச்சு முடிச்சதுக்கு பின்னாலே இல்லை. அப்போ எப்போது நித்தியாத்மான்னு எப்படி சொல்றது? நித்திய நிரஞ்சன நிர்விகல்பம் என்று சொல்லக்கூடியதற்கு அர்த்தம் இல்லாமல். அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த அனுபவத்துக்கு அப்பாற்பட்டதும் ஏகாத்ம பிரத்யேகாரமாகவும் அத்தனை இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை வியாபகமாகவும் எந்த ஒன்று இருந்து கொண்டிருக்கிறதோ அத்துணைக்கும் சாட்சியாக எது இருக்கிறதோ அது துரியம். அந்த துரியம் ச ஆத்மா, அது நான். இப்பதான் ப்ராப்ளமே வந்து இந்த அத்வைதி எல்லாருமே ரொம்ப மண்டகரம் முடிச்சவங்க. அந்த ஆத்மா நான்கிறாங்க, நானும் அதுவும் ஒன்றுங்கிறாங்க. எப்படி இது நான் ஏற்றுக்கிறது? இது எப்படி ஏற்றுக்கொள்வது? அதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு அதுக்கு என்ன சொல்றது, ஒரு ஒரு ப்ரௌட் வந்துடுது, தலகணம் வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. நீயும் கடவுளும் எப்படி ஒன்றாக முடியும் அப்படின்னு கேட்கலாம். நீயும் கடவுள் எப்படி ஒன்றாக முடியும்? நானும் கடவுளும் ஒன்றல்ல, என்னுடைய எசென்சியலும் பகவானுடைய எசென்சியலும். அதுதான் சொல்றோமே தவிர நானும் கடவுளும் ஒன்று என்று சொல்லவில்லை. எசென்சியலி பகவானும் நானும் ஒன்று. உபாதியினால் பிரிக்கப்பட்டதுதான் நான் அல்லது இறைவன் என்கின்ற வித்தியாசமே தவிர இரண்டும் ஒன்றுதான். எப்போ? இந்த சரீரத்தில் அல்ல, இந்த மனதில் அல்ல, இந்த புத்தியில் அல்ல, இந்த அகங்காரத்தில் அல்ல, இந்த அறிவினால் அல்ல, அத்தனைக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஆதாரத்திலே இரண்டு பேரும் ஒன்று. ஆதாரத்தினால் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளாமல் எதை எதிர்த்திருக்காங்க. இதற்கு தகுந்த ஒரு விளக்கத்தை இப்படி மேலே சொல்ல முடியாது. எப்படி நானும் பகவானும் ஒன்றாக இருக்கிறோம் என்றால், இந்த ஆகாசமானது ஒரு ஒரு பறந்து விரிந்திருக்கக்கூடிய வெளியாக இருக்கிறது, மகா ஆகாசம். இந்த மகா ஆகாசத்தில் ஒரு வீட்டை கட்டுறீங்க. இப்போ வீட்டை கட்டின உடனே என்ன ஆயிடுது? என்ன ஆயிடுது? உள்வெளி நாயுடு. உள்வெளி நாயுடு வீடு கட்டின உடனே உள்வெளி என்றாகிறது. இந்த உள்வெளி என்பது நிரந்தரமா? இந்த வீடு கட்டுவதற்கு முன்னாலே இந்த வெளி என்றது இருந்தது. இந்த வீடு கட்டுகிற போது இருக்கிறது, இந்த வீடு போனாலும் இருக்கிறது. இதுதான் பாவம். என்றும் நித்திய நிரஞ்சனமாக பரந்த சைத்தன்ய சொரூபமாக அத்துணைக்கும் காரணமாக எந்த ஒரு வஸ்து இருக்கிறதோ அந்த வஸ்து மாயை என்கின்ற உபாதியினாலே பல பலதாக ஆகி பலவேறாக ஆகி இருக்கிறது. இந்த பலவேறாக ஆகி இருக்கிறதுல வித்தியாசம் இருக்கிறது. இந்த வீட்டை பிரிக்கிற போது, ஆகாசத்தை பிரிக்கிற போது அது பங்களாங்கிற இது குடிசைங்கிற ரெண்டும் பிரிக்கிறதாப்பா. இது ஆகாசம் அது ஆகாசம் தானே? இல்லை, அதுல பல நிலைப்பாடுகள் சேர்ந்திருக்கிறது, இதுல பல நிலைப்பாடுகள் சேர்ந்திருக்கிறது, இதுல பேதங்கள் இருக்கிறது, இதுல பல பல வித்தியாசங்கள் இருக்கிறது. ஜீவ பேதம் இருக்கிறது, ஜீவ ஜெகத் பேதம் இருக்கிறது, ஜீவ ஈஸ்வர பேதம் இருக்கிறது. ஆனால் எசென்சியலி ஜீவ பேதம் இல்லை, ஜீவ ஜெகத் பேதம் இல்லை, ஜீவ ஈஸ்வர பேதம் இல்லை. எப்படின்னா அடிப்படையிலே அத்தனையும் ஒன்று என்பதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய வாதமே தவிர, நீயும் நானும் ஒன்றுனா நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா அவர் சர்வஜன், சர்வசக்திமான், சர்வவியாபி. நீ இங்க இருக்கிற மைக்கு முன்னால் உட்கார்ந்து இவ்வளவு கஷ்டப்படுற, கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. அவர் சர்வசக்திமான், சர்வவியாபி. அவருக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இந்த வித்தியாசம் எப்போது? உபாதியினால் ஏற்பட்ட வித்தியாசம். உபாதியினால் ஏற்பட்ட வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எனவே உபாதி பேதம்தானே தவிர நீயும் அதுவும் ஒன்று. இருப்பதெல்லாம்
இறைவன். இருப்பதெல்லாம் இறைவன். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்த்துவிட வேண்டும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரமானந்த சொரூபமாக இறைவன் அத்துணையுமாக வியாபித்திருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த ஒரு நிலைப்பாட்டை இந்த பிரபஞ்ச காரணமாக சைத்தன்ய சொரூபம் இருக்கிறது என்று சொன்ன எப்போ என்றைக்கு என்று சொல்ல முடியாது. என்றைக்கு இது சொல்லப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. வேதத்திலிருந்து வந்தது. இந்த வேதத்திலிருந்து வந்த இந்த உண்மையை 6000 வருடங்களுக்கு முன்னாலே பகவான் வியாசர் தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தொகுத்தவர் தானே தவிர அவருக்கு சொல்லுதார். அந்த விஷயம் இந்த பிரபஞ்சம் அத்தனைக்கும் சிருஷ்டி திதி லய காரணமாக அகார உகார மகாரமாக துரிய வஸ்துதான் வியாபித்திருக்கிறது என்று வேதங்கள் சொன்ன இந்த விஷயத்தை 2022 வருஷம் நோபல் பிரைஸ் வாங்கினார் பிசிக்ஸில். எதுக்கு தெரியுமா? கான்சியஸ்னஸ் தான் அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறது. இந்த கான்சியஸ்ல இருந்து தான் சிருஷ்டி திதி லயம் எல்லாம். அதுக்கு முன்னால பிக் பேங்னா அப்புறம் என்னென்னவோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்த கடைசியாக வந்த திசிஸ் படி சைத்தன்ய ஸ்வரூபம் தான் அத்தனைக்கும் ஆதாரம். சிருஷ்டி திதி லய காரணம் சைத்தன்யம் என்று எப்போ 2022 சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு முதல்ல எத்தனை காலத்துக்கு முன்னால் சொன்ன இத்தனை ஞானிகளுக்கும் எத்தனை நோபல் பிரைஸ் கொடுத்தது? என்னைக்கோ நீ 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 நினைத்து பார்க்க முடியாத காலத்துக்கு அப்பாற்பட்டு வந்த இந்த ஆதாரம். அதுதான் நீ சொல்ற அகார உகார மகாரம் என்று அனைத்துக்கும் ஆதாரமாக, பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக, உனக்கு ஆதாரமாக, உன்னுடைய மனதுக்கு, புத்திக்கு, அகங்காரத்துக்கு, சித்தத்துக்கு, இந்த சரீரத்துக்கு, இந்திரியங்களுக்கு, ஏன் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்து துரிய வஸ்து. அது விழிப்பு, கனவு, உறக்கம் என்கின்ற அத்தனையும் வியாபித்து அத்தனையிலிருந்து விலகி இருக்கிறது. விழிப்பு நான் அல்ல, கனவு நான் அல்ல, உறக்கம் நான் அல்ல, என்னால் பார்க்கப்படுகின்றது தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்று அதில் மாண்டூக்கிய உபநிஷத்தில் மிக மிக அழகாக சொல்றார். மகா மத்சவது என்று. எப்படி ஒரு திமிங்கலமானது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போகிற போது எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் ஃப்ரீயா போதும். அதுபோல இந்த சைத்தன்ய ஸ்வரூபமானது விழிப்பிலிருந்து உறக்கத்துக்கும், உறக்கத்திலிருந்து கனவுக்கும், கனவிலிருந்து உறக்கத்துக்கும் அப்படியே போய்கொண்டிருக்கிறது என்று ஒரு பெரிய அருமையான ஒரு வர்ணனை மாண்டூக்கிய உபநிஷத்தில் கௌடபாதர் கொடுக்கிறார். கௌடபாத ஆச்சாரியார் மிகப்பெரிய ஒரு ஞானி. அவர் இல்லாவிட்டால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கு. அப்படிப்பட்ட அவர் சொல்றார், மகா மத்சவது இந்த 3 அகார உகார மகாரங்களிலே வியாபித்து நிற்கிறது. வியாபித்து அதற்கு இருப்புத்தன்மையாக இருந்து கொண்டு அதிலிருந்து வேறுபட்டிருக்கிறது. எப்படி ஆகாசமானது அத்தனைக்கு இருப்புத்தன்மையாக இருக்கிறது, ஆனால் எதுவும் ஆகாசம் சம்பந்தப்படுவதில்லை. ஆகாசத்தில் தான் எல்லாம் நடக்கிறது, ஆனால் ஆகாசத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லை. அதுபோல சைத்தன்ய ஸ்வரூபமாக அத்தனைக்கும் வியாபகமாக எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் அதுதான் ஓங்காரம். இந்த ஓங்காரம் என் உள்ளத்திலே, அதான் சொல்ற ஆமா, மஸ்தானி சர்வபூதானி, என்னில் அத்துணையும் இருக்கிறது. நச்ச மஸ்தானி பூதானி. நிறைய பகவத்கீதையில ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் இது. ஆமா ஆமா, அற்புதமான. அப்படி ஓங்காரமாய் நின்று சிவன் உய்யன் உள்ளத்தில் ஓங்காரமாய். இந்த ஓங்காரம் என்கின்ற அந்த பிரணவ மந்திரம் எனக்குள்ளே போட்டு இத்தனை வேலை செஞ்சுட்டு பாட்டேன். ஒரே ஒரு சின்ன எழுத்து, அந்த எழுத்து எனக்குள் சென்று அத்தனையுமாக வியாபித்து என்னை அறிவித்து இந்த உய்யன் உள்ளத்தில்
என்னை உய்விக்க வந்தது, என்னை என்னை நிலைநிறுத்த செய்தது, என்னை புரிய செய்ததாகிய அந்த ஓங்காரம் என்ற மந்திரமாக என்னுடைய உள்ளத்திலே நின்று மெய்யா விமலா விடைப்பாரா, மெய்யா சத்தென்கின்ற சொரூபமாக சச்சிதானந்த சொரூபத்திலே சத்தென்றால் இருப்புத்தன்மை. சத்துனா என்னன்னா வேதம் நமக்கு விளங்குகின்ற வகையில், நமக்கு புரிகின்ற வகையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை எடுத்து அந்த வார்த்தைக்கு வேதம் ஒரு தனி விளக்கத்தை கொடுத்து ஒரு பிரக்கிரியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுதான் வேதத்தினுடைய தாற்பயங்கள். சத்தென்றால் இருப்புத்தன்மை. இருப்புத்தன்மை அப்படின்னா எது இருக்கிறது? நாசதோ வித்தியதே பாவக நாபாவோ வித்தியதே சதக உபயோர விதிஷோஸ்தக துணையோ தத்துவ தர்சிபிகி. பகவான் சொல்றார், யார் ஞானினா? ஞானி யார்? ஒன்றுமே இல்லைப்பட்ட ஞானியும் ஒன்றும் இல்லை. இருக்கிறத இருக்குதுன்னு பார்க்குறான், இல்லாதுன்னு பார்க்குறான். யாரும் அவன்தாயே ஞானி. நம்மலாம் ஞானி ஏன்னா இருக்குதுன்னு பார்க்குறோம், இல்லாதுன்னு தெரியும். அப்புறம் நமக்கு எங்கேயா வித்தியாசம்? நம்மளும் ஞானி தானே. இல்லைப்பா, இருப்பது என்பது மூன்று காலத்திலும் எது இருக்கிறதோ அதுதான் இருப்பது. மூன்று காலத்திலும் எப்பொழுதும் இருப்புத்தன்மை. திகாலே அபிதிச்சதி இது சத்து, மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியது. அப்போ இதெல்லாம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒன்று எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறதா? மூன்று காலத்திலும் ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லப்பா. அப்ப இதுக்கென்ன பேர்? துச்சம் சொல்லலாம், இல்லை என்று சொல்லிடலாமா? எல்லாரும் சொல்றாங்க மாயாவாதிகள் இந்த உலகத்தை இல்லைன்னு சொல்றாங்க, இந்த உலகத்தை பொய் இல்லைன்னு சொல்றாங்க. எந்த ஒரு அத்வைதியும் எந்த ஒரு சாஸ்திரமும் இந்த உலகத்தை இல்லை என்று சொல்லவே இல்லை. நிலை இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறதே தவிர இல்லை என்று சொல்லவே இல்லை. இல்லைன்னு சொன்னா அவ்வளவு மடையர்களா சொல்றவங்க. இருக்கிறது அனுபவிச்சு தூக்கத்தை இருக்கிறதா இல்லையா? தூக்கம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. இல்லை என்று எப்ப சொல்றோம்? விழித்தவனுக்கு இல்லை, விழித்தவனுக்கு இல்லை. ஆனால் கனவு கண்டுகொண்டு தூக்கம்ங்கிறார். கனவு அனுபவிக்கிற போது கனவு உண்மை, அனுபவிக்கின்ற வரை கனவு என்பது உண்மை. இல்லாவிட்டா காலில் எழுந்திரிச்சு பேயை பார்க்கணும். கனவுல பேயை பார்த்து விழுந்தடிச்சு தடம்புடா எழுந்திரிச்சு தொட்டு பார்த்தா இப்படி இருக்கு.